எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார். இன்னும் இன்றைக்கு விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது, சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறது தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? விஜய் தலைமையில் ஆட்சி இருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. பழனிசாமி என்ன பெரிய லீக்வான் யூவா, இல்ல பெரிய புரட்சி தலைவரா, இல்ல அம்மாவா? முறைகேடு, ஊழல், டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து முறைகேடுகள் நடந்து இன்றைக்கு வழக்குகளிலே மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும். எந்த முதல்வரும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட, ஒரு கொலைக்கு கூட, கொள்ளைக்கு கூட, அது அம்மாவை விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக பார்வை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பழனிசாமி முதல்வராக்குவதற்கு தான் விஜய் சினிமாவெல்லாம் விட்டு இன்னைக்கு ஊரா சுத்திட்டு இருக்காரா? இன்றைக்கு கடூர்ல நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்தில் தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஏதோ நமது உறவினர்களை, நண்பர்களை, சொந்தங்களை இழந்த மாதிரி, குறிப்பாக தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும், ஏன் அந்த தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு விபத்து நடந்துவிட்டது என்று அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில், இன்னும் சொல்ல போனா இளவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நரித்தனமாக, குள்ளர் நரித்தனமாக அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்ற விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது. தாவேக்காக்கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அம்பட்டமாக ஊடகங்கள்ல வெளிவந்தது. நாங்க சொல்லல. இன்னொன்று உண்மை தெரியுது. எடப்பாடி பழனிசாமி 4 மேலையும் பொழுதொரு வண்ணமாக அவர் தலைமையில கட்சி பலவீனமாயிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில இன்றைக்கு இறங்கிவிட்டார் என்பதுதான் உண்மை. அதுதானே அந்த கூட்டணிக்கு வரணும்னு அவரு அங்கே என்ன தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள். யாரு? இவங்க கட்சி கொண்டாடு. அதை கூட சரியா தெரிய பாருங்க. இவங்க கட்சியோடைய டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாவேகா கடையை இவங்க தொண்டர் கையில கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார்?